Hello friends, welcome to Chandru'sTechBytes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Amkette ஓட ஒரு கீபோர்ட் ஆக்சுவலா. இது வந்து ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் ஆக்சுவலா. இதோட ஒரு டாப் 3 ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4-in-1 கீபோர்ட்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மாடல் வந்து Optimus BT 4-in-1 வயர்லெஸ் கீபோர்ட்னு சொல்லிருக்காங்க. இந்த 4-in-1 அப்படினு சொல்றது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 type of Bluetooth device கனெக்ட் பண்ணலாம் அண்ட் 1 டிவைஸ் வந்து நீங்கள் அந்த ஒயர்லெஸ் டாங்கிள் 2.4 GHz ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாங்கிள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாமா? பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே கீபோர்ட் இருக்குது. And then as usual instruction manual with do's and don'ts, quick start guide னு போட்டிருக்காங்க. அப்படியே சொல்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஆர் குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த கீ எந்தெந்த இதுக்கு யூஸ் ஆகுது, சாஃப்ட் அண்டு மல்டிமீடியா கீஸ் எந்தெந்த கீஸு, வேறு இதில் வந்து பவர் சேவிங் மோடுக்கு பவர் ஆன் பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அண்ட் எல்இடி ஸ்டேட்டஸ்க்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, as well as கேப்ஸ் லாக்ஸ்க்கு ஆன் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா ஃபார் கனெக்ஷன் சுவிட்சிங், குயிக் கனெக்ஷன் சுவிட்சிங்னு சொல்கிறாங்க இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ F1 F2 F3 இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க 2.1 GHzக்கு மேலே அந்த சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2.0 GHzல ஒர்க் ஆகும். லைக்வைஸ் ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F2ல் நம்பர் 2 3 4 ஸோ 3 டிவைஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிவைஸ் 1க்கு வந்து டிவி கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். டிவைஸ் 2 F2 அதாவது ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் 2 ப்ரெஸ் பண்ணும்போது மொபைல் ஃபோனை கனெக்ட் ஆகும். அண்ட் தென் தேர்டு பண்ணும்போது டிவி கனெக்ட் ஆகும், ஸ்மார்ட் டிவி கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அடுத்த டைமில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டைரக்ட் ஆக்சஸ்க்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த புக்லெட்லேயும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் as well as ஆண்ட்ராய்ட் போத் மொபைல் ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். லைக்வைஸ் லேப்டாப்பில் வந்து மேக்கும் செட் ஆகும், விண்டோஸும் செட் ஆகும், மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டும் செட் ஆகும், ஐஃபோன் செட் ஆகும், லைக்வைஸ் ஐபேட் as well as டேப்லெட்டுக்கும் செட் ஆகும். அண்ட் லாஸ்ட் திங் லேப்டாப் அண்டு உங்களோட டெஸ்க்டாப்ஸ் அண்ட் ஸ்மார்ட் டிவிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த கீபோர்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்லாண்டிங் வைக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் கொடுக்கல, ஸ்லாண்டிங் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க டேபிள்ஸ் மேலே வைக்கிறதுக்கு. பட் அந்த ஸ்டாண்ட் எதுவுமே இல்லை, ஸ்லாண்டிங் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா 3 watt and 10 இட்ஸ் ஓகே 3 voltsன்னு போட்டிருக்காங்க. இது வந்து ரீசார்ஜபிள் கீபோர்ட் கிடையாதுங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 3 அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஈஸி ஆக்சசபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று ஒரு அட்ராக்ஷன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் டாப் 3ல் ஈஸி ஆக்சசபிள். நீங்கள் எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு எதுக்கு வேணுமோ நீங்கள் மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்பர் 2 உங்களுக்கு என்னென்னா இன்பில்ட் பேட்டரி கிடையாது. ஆக்சுவலாக இது நார்மல் பேட்டரி தான். ஓகே, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் நம்பர் 3 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைமில் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி அந்த 2.4 GHzக்கான டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பென்சில் செல்லுக்கான பேட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது என்கிட்ட இப்போதைக்கு. ஸோ இப்போ டைமிங் இந்த பேட்டரிஸ் தான் இருக்குது, நியூ பேட்டரிஸ் இல்லை, ஓல்ட் பேட்டரிஸ் தான். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லாக் பண்ணியாச்சு. ஸோ இது உள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிக்கும் இந்த டாங்கிள் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு மேலே ஆன் பண்ணோன்னா FN ஓகே இங்கே கிளியராக காமிக்குதுங்க. ஸோ வந்து F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ரெட் கலரில் இண்டிகேஷன் எரியுது பாருங்க, தெரியுதா? ரெட் கலர் இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு
அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூடூத் இண்டிகேஷன் எரியும் இந்த இடத்துல தெரியுதா. ஸோ இங்கே இந்த இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிவிட்டிக்கான இண்டிகேஷன் ஆக்சுவலாக ப்ளூடூத் இண்டிகேஷன். ஓகே அண்ட் தென் லோ பேட்டரி இண்டிகேட்டர் இங்கே இருக்குது. லோ பேட்டரி இருந்ததுன்னா லோ பேட்டரி இண்டிகேஷன் நெக்ஸ்ட்டில் இங்கே காமிக்கும். இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க லோ பேட்டரி இண்டிகேட்டர்ஸ் இது காமிக்கும். ஓகே அண்ட் ஓகே இது வந்து சிஸ்டமுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேட்ரி இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் ஆக்சுவலாக. ஆனால் இன்பில்ட் பேட்ரி பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் என்னோடய இன்பில்ட் பேட்ரி ஓவர் சார்ஜ் பண்ணுறீங்க, ஓவர் சார்ஜ் யாரும் டெஃபினட்டாக இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து வந்தீங்கன்னா ஓவர் சார்ஜ்ன்றாங்க. ஓவர் சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இன்கேஸ் நம்ம ஆக்சிடென்டாக போட்டுப்போம் அந்த டைம் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 hours சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 3 hours கன்ஃபார்மாக வந்து நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. செக் பண்ண மாட்டோம் யூஸ்வலாக இல்லையா, ஆப்வியஸ்லி. ஸோ அந்த நம்ம நாலேஜுக்கும் வராது ஆக்சுவலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அந்த இன்பில்ட் பேட்டரி இருக்குன்னா. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணாங்கனால இன்கேஸ் நம்ம அந்த ஓவர் சார்ஜிங்னால அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவர் சார்ஜிங்னால் உள்ளே இருக்கிற பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிடும். ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஓவர் சார்ஜிங்கில் இதுதான் வந்து இப்போ இருக்கிற அந்த லித்தியம் அயான் பேட்டரிஸில் வர ஒரு மேஜர் ட்ராபேக். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ட்ராபேக் வந்து இதில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பேட்டரிஸ் இது வந்து சார்ஜிங் கிடையாது. பேட்டரிஸ் இன்கேஸ் பேட்டரி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, சார்ஜ் இல்லைன்னா ஜஸ்ட் த்ரோ அவே அண்ட் புட் ரீப்ளேஸ் நியூ பேட்டரிஸ். தட்ஸ் இட். சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லாண்டிங் இல்லைன்றது என்னோட ஒரு மேபி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக சொல்லலாம். மேபி அப்கமிங் மாடல்ஸில் வந்து இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஸ்லாண்டிங் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அந்த வகையில் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. அதே மாதிரி கீ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மெம்பரைன் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. அது சைலண்ட் மெம்பரைன் கீபோர்ட். நான் வந்து மைக் கிட்ட வச்சு ட்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி அது சவுண்ட் வந்து கொஞ்சம் ரெசன் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ட்ரை பண்ணுறேன். ஸோ சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்ட். இந்த பக்கம் நம்பர் கீபோர்டு இருக்காது. இது வந்து ஒயர்லெஸ் அண்டு இந்த மாதிரி ஒரு மல்டிமீடியா டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கீபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னலாக நம்பர் பேட் இருக்காது. அண்ட் நம்பர் பேட் இல்லை இதில். நம்பர் பேட் இல்லைன்னா அதுக்குன்னு நம்பர் பேட் இல்லைன்னா இங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் அந்த இவங்க சொல்கிற மெயினாக ஹைலைட் பண்ணுறது 12 மல்டிமீடியா கீஸ்ன்னு சொல்கிறாங்க. 12 மல்டிமீடியா கீஸ்னால் அவங்க ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணலாம், வால்யூம் அப் அண்ட் டவுன், வால்யூம் மியூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மியூசிக் கேட்குறீங்க, இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ப்ளே, ஸ்டாப் எல்லாமே இந்த கண்ட்ரோல்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் யூஸ் பண்ணிட்டீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் டிலீட் ஆப்ஷன் இதில் அண்ட் தென் லெஃப்டில் ஒன் அண்ட் F2 வரைக்கும் பிரிண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதில். ஓகே அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் வேரியண்ட் வருதுங்க. ஸோ ஒன்று வந்து க்ரே அண்ட் பிளாக். ஸோ இது வந்து க்ரே அண்ட் பிளாக். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஒயிட் கலர் கீஸ் இருக்குது. அண்டு இது வந்து 2 வேரியண்ட். ஸோ 2 கலர்ஸ் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ராடக்ட் மாதிரியே இதுக்கு இருக்கிற டிஃபால்ட் 1 year வாரண்ட்டி இருக்குது, மேனுஃபேக்சர் வாரண்ட்டி. அன்லெஸ் நீங்கள் அது ஃபிசிக்கல் டேமேஜ் கீழே வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா அது கவர் ஆகாது. பட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக் ஃபெயிலியர் இல்லைனா என்ன கீஸ் ஒர்க் ஆகலை, இன்கேஸ் பேட்டரி ஸ்லாட் ஒர்க் ஆகலை, இந்த பட்டன்ஸ் ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகலை, இல்லை ப்ளூடூத் கனெக்ட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து வர இஷ்யூஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குயிக் கனெக்ட், இங்கே வந்து குயிக் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி மொபைல்னால் மொபைல் இதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், மாற்றி ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா Amkette BT அப்படின்னு Optimus BTன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ஸோ அலோ அண்ட் பேர் கொடுத்தாச்சு. ஓகே கனெக்ட் பண்ண உடனே 2 வாட்டி வந்து க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகும் இந்த இடத்துல.
கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உடனே அந்த கனெக்ட் குயிக் செகண்டில் பிளிங்க் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸில் கனெக்டட் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து கீபோர்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங். நான் உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை. ஸோ இப்போ நான் வந்து இது மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். லைக்வைஸ் உங்களோட லேப்டாப், டெஸ்க்டாப், ஸ்மார்ட் டிவி எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி இதை வந்து சிம்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். இதோட வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, 343 grams. ஓகேவா? ஓகே, லெஸ் தேன் 1 kg, லெஸ் தேன் ½ kg. ஸோ 349 grams தான் இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவியாக சொல்ல முடியாது. 350 grams போது பரவாயில்ல. அந்த வெயிட் இருக்கும்போது நம்ம டைப் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது ரொம்ப லோ வெயிட்டாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த ஸ்லாண்டரில் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரப்பர் கிரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சர்ஃபேஸஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரப்பர் கிரிப்பில் கொடுக்கும்போது பாருங்கள், எந்த ரிசம்ஸ் எல்லாம் க்ளீனாக பெர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது. 1 second. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ளூ வந்து க்ரீனாக மாறிடும். லைட் தெரியுதா? ஓகேவா? ஸோ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மாறிடும், க்ரீனாக மாறிடும். இன்கேஸ் F2, F3, F1, F2. ஓகே, நான் இப்போ வந்து F3 கொடுக்குறேன். F3 கொடுத்தீங்கன்னா அடுத்த டிவைஸ்க்கு ரெடி ஆகுது ப்ளூடூத் பாருங்கள். ஸோ பேரிங் ரெடி ஆகிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்மளோட மொபைலுக்கு கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ்க்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் மல்டிபிள் சொன்னால் ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களோட லேப்டாப் அண்ட் சிஸ்டமில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், சந்துரு அவுட்.